மாற்றி பெற்றுக்கொண்டவர்கள். அதில் உள்ள ஆலோசனைகள், கட்டளைகள், எச்சரிப்புகள் எல்லாத்தையும் நாங்கள் பார்த்து கீழ்ப்படிய வேண்டும். கேட்கறது சரி வராது. அப்ப நான் கடந்த காலங்களில் சொன்னேன், எல்லாரும் யுத்தம் பண்ண பழக வேண்டும். ஒரு உதாரணத்துக்கு சொல்லுகிறேன். கத்தோலிக்கர், ஆங்கிலிக்கன், மெத்தடிஸ்ட், சிபிஎம், ஏஓஜி, இன்னும் எத்தனையோ பேர் அவைக்குரிய சபை உண்டு. They don't know how to fight the devil. அவர்களுக்கு யுத்தம் இருக்கண்டே தெரியாது. எப்படி பழகிறது? தீங்கு நாளிலே இந்த கண்ணுக்கு தெரியாத ஆவிகள், ஆட்கள், ஆனால் கண்ணுக்கு தெரியாத ஆவிகள் 24 மணி நேரம் யாரை விழுத்தலாம், யாரை வஞ்சிக்கலாம் என்று வகை தேடுறான். பீட்டர் சொன்னா, 1 பீட்டர் 5:7, விழிப்பாயிருங்கள், தெளிந்த புத்தியாயிருங்கள், உங்களை எதிராளி பிசாசு அவன் வரமாட்டான், அசுத்தாவிகளை அனுப்புவான், யாரை விழுங்கலாம் என்று வகை தேடி சுத்தி தீர்கிறான். 5:8. அப்ப அந்த தீங்கு நாள் வரும் என்று தெரியாது. பிள்ளைகள் கேளுங்க, you need to learn to fight. நான் உங்களுக்கு அதிகாரம் கொடுத்தேன், பாம்புகளை தேள்களை மிதிக்கவும் எதிரின் சகல வல்லமையின் மேலும் நான் உங்களுக்கு அதிகாரம் கொடுத்தேன், உங்களை ஒன்று சேதப்படுத்தாது. அவர் அதிகாரம் கொடுத்தபடியினாலே அவர் காட்ட மாட்டார். பூமியிலே எதை கட்டுவீர்களோ அது வானத்திலே கட்டப்பட்டிருக்கும். தொடங்க வேண்டியது பூமி. நாங்க வானத்திலே இருக்கிறோம், பூமியிலே நாங்க தொடங்க அவர் அதை ஏற்கனவே அறிஞ்சு காட்டி போடுவார். So remember that. So நாங்கள் எனக்கு வழிநடத்தப்பட்டபடி வருகை இருக்கிற அந்திக்கிறது ஒரு மனுஷன், பிசாசின் மகன். அதை தனியாக சொல்லிக் கொடுக்கவில்லை, அவன் மேல்தான் வருவான். அநேக இந்த அந்த கிறிஸ்து, போலியான கிறிஸ்து, டூப்ளிகேட் கிறிஸ்து, அந்த ஆவியை உடையவர்கள் எழும்பினார்கள். கடந்த வருஷங்களிலே அதை எச்சரித்தார். கிறிஸ்து அங்கே இருக்கிறார், போக வேண்டாம், நம்ப வேண்டாம். இங்கே இருக்கிறார், நோ டோன்ட். அவருடைய எச்சரித்தார். அது அந்த கிறிஸ்துவின் ஆவி அனைவருக்குள்ளே பூந்து எழும்பி நான் தான் கிறிஸ்து சொல்லி அநேகரை வஞ்சித்தது. இப்பொழுது நாங்கள் மூன்றாவதாக பார்த்தது the spirit of anti-Messiah
Okay, be clear about this. இதுக்கு மேல கிறிஸ்தவர்கள் கூட்டத்தின் மத்தியிலே தான் கிறிஸ்தவர்கள் சொல்லுவோம். வேற என்ன இவங்களை சொல்ற கிரேக்கர்கள் வச்ச பாஷை சொல்லு, தலை சொல். அங்கதான் தொடங்கும். புறமதத்தாருக்கு உள்ள அவனுக்கு என்ன வேலை? டூப்ளிகேட் கொண்டு போட. இங்கதான் இந்த கிறிஸ்தவ கூட்டங்களிலே தான் சர்ச் எனப்படுகிற அவன் ஒளிஞ்சிருப்பான். அந்த ஆவி இருக்கிறாக்களையும் வஞ்சித்து குப்பாடி சீவியம், அவங்களோட சீவியம். அவர்கள் இயேசுவை பின்பற்ற முடியாது, இயேசுவை தெரியாது. கிறிஸ்தவ கூட்டம் சர்ச்சண்டா அதிலே இருக்கிறோம். இப்படி இருந்தவர்கள் தான் அநேக பேர் யோகானின் கூட்டத்தில் இருந்து. அப்ப அதுக்கு அவன் சொல்றான், நம்முடைய ஒரு அழகி இருந்திருந்தால் தன்னை செய்து எங்களுடைய இருந்திருப்பாங்க. அவர் நம்முடையவர்கள் அல்ல என்பதை இராததனாலே அவர்கள் எல்லாரும் நம்மை விட்டு பிரிந்து போனார்கள். அது வழியானது பிரிந்து போனதனாலே ஒரு கிறிஸ்தவ கூட்டம் சர்ச் எனப்பட்ட கூட்டத்திலே வெளியால எல்லாரும் கிறிஸ்டியன்ஸாக காணப்படுவார்கள் இந்த பைபிள். பட் உள்ளுக்கு பிழையான அவை உண்மையான கிறிஸ்தவன் ஆவி இல்லை. உண்மையான மெசியா அதை இல்லாதவர்கள் அவருக்கு சொந்தமானவர்கள் அல்ல. ரோமர் 8:9. அவருடைய ஆவி, அவருடைய பிரசன்னம், அவருடைய பிரசன்னம், அவருடைய கேரக்டர், சுவாவம். எல்லாத்துக்கும் ஆவி என்று பல இடங்களிலே ஏழுமுகம் இந்த மொழிபெயர்ப்பிலே போட்டு வைச்சிருக்குது. இதனால பெரிய குழப்பம். Christianity got in a real problem. இந்த திருத்துவம் ட்ரினிட்டி 325 வந்த அந்த மனுஷனின் போதனையினாலே முதுகெலும்பு இறைந்த விராலுகள் போற மாதிரி அதிலே இருந்து எல்லா மற்ற போதனைகளையும் முதுகெலும்பாகிய ட்ரினிட்டி டாக்டரின் இது நான் போகுது பிழையா போனார்கள். அவங்களோட முதுகெலும்பு டாக்டரின் God is 3 but 1. தேவன் 3 பேர் ஆனால் ஒரு ஆள். ரைட். இப்ப நாங்கள் டூப்ளிகேட் கிறிஸ்து மெஷாயா கண்டுபிடிக்க டூப்ளிகேட் மெஷாவின் பிசாசின் ஆவி யார் அந்த ஆவியோடு ஜீவிக்கிறார்கள்? உனக்கு பக்கத்தில் இருக்கலாம். நீ எந்த கிறிஸ்தவ கூட்டம் சர்ச் சொல்லுவமே உனக்கு பக்கத்தில் இருக்கலாம்.
உன் குடும்பத்திலே இருக்கலாம். அவர்களை பொறுத்தவரையில் நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறேன். பொய், அப்பட்டமான பொய். ஏன் என்பதை காண்பிப்பேன். ஒருவருமே 100% பர்ஃபெக்டாக அடர்ந்தாயிற்று என்று சொல்ல முடியாது. பவுலே சொன்னான் பிலிப்பியர் 3 முற்றிலும் தேறினவன் ஆனேன் என்று அவன் சொல்ல இல்லை. Only God is perfect. Yeshua அவர் மனுஷனாய் he was perfect. அவர் சொன்னார், என்னிடத்தில் பாவம் உண்டு உங்களிலே சொல்லுகிறவர் யார்? சொல்லுங்க பாப்பன். He was perfect. அவர் சொற்கள் நினைவுகள் எல்லாமே பிதாவின் சொற்கள் நினைவுகள். ஆதியிலே லோகோஸ் இருந்தால் தேவனுடைய வார்த்தையும் தேவனுடைய நினைவுகளும் தேவனுடைய திட்டங்களும் அவர்தான் லோகோஸ், யேசுவா வார்த்தை. தேவனுடைய திட்டத்தை வார்த்தையை உணர்ச்சிகளை தேவனை விட்டு பிரிக்கலுமா? Anyway, I'm going to prepare a message for you. How the Father and the Son, the relationship. Now, ஒரு காரியம் பொய்யண்டு இது மெய்யா பொய்யாண்டு அறிகிறதுக்கு ஒரிஜினல் தெரிய வேணும். You got it? You need to know the original. 5000 கள்ள நோட்டா அல்லது உண்மையான நோட்டாண்டு கண்டுபிடிக்க உண்மையான நோட் அதை முழுவதுமாக படித்து டெக்னாலஜியால வித்தியாசமான லைட்டுகளுக்கு கீழே வச்சு படிச்சு ஒரிஜினல் எதண்டு அறிந்திருக்க வேண்டும். சோ இந்த கடைசி மணித்தியாலத்திலே முதலில் நாங்கள் 2 கொரிந்தியர் 13:5 படி மெஷியா யேசுவா the Messiah இயேசு கிறிஸ்து உங்களுக்குள்ளே குடியிருக்கிறார் என்று சோதிச்சு பாருங்க. அதுக்கு உண்மையான யேசுவா the Messiah what the Bible says அதைத்தான் இன்றைக்கு பார்க்க போறோம். The real Yeshua, the biblical Yeshua, பைபிள் சொல்லுகிற யேசுவா இயேசு கிறிஸ்து அதி உயர்ந்த தேவன் ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபு அவராலே அனுப்பப்பட்ட யேசுவா அவரை குறித்த உண்மையான வேதவாக்கியங்களை ஆராய போறோம். You should know. ஆறு விசுவாசிச்சிருக்கிறாய் என்று தெரியாவிட்டே உன் வாழ்க்கையும் சரியில்லாமல் இருந்தால் நியாய தீர்ப்பு நாளிலே அவர் என்ன சொல்லுவார்? Where are you from? சொல்லுவாய், நாங்கள் ஒவ்வொரு சூரிய நாளிலே மாறாதீங்க போனேன், பாட்டுகள் படித்தேன், நான் வீட்டுக்கு போய் வேத புத்தகம் வாசிச்சேன், பைபிள், நான்
சுக்கர் கொண்டாடினேன், அது இது அல்லது கிறிஸ்துமஸ், அவர் எல்லாம் கேட்டுக்கொண்டு முடிவில் சொல்லுவார், உன்னிடத்தில் உண்மையான மெஷியாவின் இயேசுவின் குடியிருப்பு இல்லாவிட்டால், குடியிருப்பு எஸ், I don't know you. All right. So we're going to say, Daddy மானவங்களுக்கு உதவி செய்வார்கள், இல்லாட்டி இயலாது. Ready? Get your notebook and pen and everything. ஆதியாம ஆரம்ப புத்தகத்தில் இயேசுவா செய்ய போற ஒரு வேலையை பிசாசுக்கு எச்சரிக்கும் நேரத்தில் உன் விதைக்கும் பெண்ணின் விதைக்கும். We're talking about two seeds. பிசாசின் விதை வர இருக்கும் அந்த கிறிஸ்து, பெண்ணின் விதை ஒரு கன்னிப்பெண்ணானே அவர் பூமியிலே கற்பத்திலே தேவனாலே உருவாக்கப்பட்டு நாட்டப்பட்டு பிறந்தார். So God the Father introducing the seed of the woman, ஆரம்ப புத்தகம் 3:15, will crush your head, உன் தலையை நசுக்குவார். அவனுக்கு அப்படி என்ன இருக்கு கேட்க? அது ஆரம்ப புத்தகம் 3:15. Okay, the seed of the woman. எவள் வஞ்சிக்கப்பட்டாள்? So God chose a woman. That's actually the seed came through the chosen people, Israel, beginning from Abraham. Yeshua came through the Jewish people. He was a Jew. And Mary was chosen. அவரிடத்திலே தயவு பெற்றாய். அவன் சொன்னான், நான் புருஷன் யார்? ஏன்? How can that be? இப்படியான ஒரு காரியம் முன்பு நடந்ததில்லை. மலடி பிள்ளையை பெற்றாள் சாராள், எலிசபெத் பெற்றார். புருஷன் இல்லாமல். It was a miraculous birth. That's the true Messiah. Yeshua அவருக்கு தெரிந்திருந்தது எபிரேய ஸ்கிரிப்சர்ஸ் மட்டும். நான் சொல்வேன், கவனமாக கேள். ஒருக்கா கேட்கிற நேரம் பிடிச்சேன்னால் he knew
only the Hebrew scriptures. புதிய ஏற்பாட்டில் எழுத மேத்யூ மார்க் லூக் ஒன்றும் எழுதப்படவில்லை. அவருடைய வேலையை குறித்து, பிறப்பை குறித்து, பாடுகளை குறித்து, மரணத்தை குறித்து, உயிர்த்தெழுதலை குறித்து எல்லாமே the Hebrew scriptures of the first covenant. Okay? He never knew anything. அதில் அவர் சொன்ன ஒரு காரியத்தை பார்ப்போம். கொஞ்ச நேரம் போகும். அதாவது நான் மற்ற மொழி பெயர்ப்பதையும் பார்க்க வேண்டும். இவன் நல்லது வயசு லூக்கா 24 எம்மாவு தெருவிலே நடந்து வந்து உயிர்த்தெழுந்ததுக்கு பிறகு இயேசுவா பேசியது. அந்த 2 பேரு இதோட எத்தனை தடவை இந்த சீனை பார்த்திருப்பாய். உனக்கு உள்ளுக்கு எப்படி இருக்கு? உயிர்த்தெழுந்த இயேசுவா நடந்து கொண்டு வரார். அவர்களோட தன்னை காண்பிக்காமல் யாரென்று அவர்கள் துக்கத்தோடு வருகிறார்கள். அவர்கள் அவரை நம்பி இருந்தார்கள். அவர்தான் இஸ்ரவேலை மீட்பார் என்று. எங்கட நம்பிக்கை எல்லாம் விழுந்து போயிட்டு மிகவும் துக்கத்தோடு எப்படி இருக்கு? எத்தனை தடவை பார்த்துட்டு அவர்களோடு பேசும் பொழுது தெரியாதவர் போல் ஒன்றும் பேசினார். அப்ப அவர் சொன்னார் லூக்கா 24:25 நீங்க அதை போடுங்க. தீர்க்கதரிசிகள் சொன்ன யாவையும் விசுவாசிக்கிறதுக்கு புத்தி இல்லாத மந்த இருதயம் உள்ளவர்கள். He pointed them to the scriptures written by the prophets. தெரியாத ஆள் மாதிரி கேட்கிறேன். அதுக்கு பிறகு கிறிஸ்தை விதமாய் பாடுபடுவோம், தமது மகிமையின் மேலே பிரவேசிக்க வேண்டியதில்லையா என்று சொல்லி மோசே முதலிய சகல தீர்க்கதரிசிகளும்
எழுதிய வேத வாக்கியங்கள் எல்லாவற்றிலும் தம்மை குறித்து சொன்னவைகளை அவர்களுக்கு விவரித்து காண்பித்தார். தம்மை குறித்து சொன்னவைகளை அவர்களுக்கு விவரித்து காண்பித்தார். I told you he is a teacher. He will always be teaching. Jerusalem-ile we are going to learn from him. You are ready? இதே இயேசுவா இந்த உடுப்பு போட்டிருக்க மாட்டார். I think I believe he'll be kings later on. I don't know. வேத வாக்கியங்கள் அல்லது பொய்யாகிவிடும், பொய்யாக முடியாது. The word of Elohim, தேவனுடைய வார்த்தை எருசலேமிலே இருந்து புறப்படும். அவரது பாடுகளை அறிவிப்பதற்கு முன்பதாக 53ஆம் அதிகாரத்திலே ஏசாயா தீர்க்கதரிசி, one of the major prophets, அவன் என்ன எழுதுகிறான்? எருசலேமிலே இருந்து யாவேயின் வார்த்தை புறப்படும், அவரது செங்கோல் அங்கே இருந்து புறப்படும். 2ஆம் அதிகாரம் இங்குதான் வருகிறார். யாரையும் அவர் மோட்சம் எனப்பட்ட கிறிஸ்தவர்களின் மனக்கோட்டைக்கு கொண்டு போறதில்லை. ஒரு வேத வாக்கியம் இல்லை. So அதில் இருந்து நாங்கள் இதை எப்படி போட்டிருக்கிறான்? லூக்காவுக்கு பாப்ப மிக முக்கியமான வார்த்தை. இயேசுவா இருவரிடமும், நீங்கள் அறிவற்றவர்கள், உண்மையை மிகவும் தாமதமாக உணர்ந்து கொள்கிறீர்கள். தீர்க்கதரிசிகளின் ஒவ்வொரு வார்த்தையும் நீங்கள் நம்ப வேண்டும். வேறு மொழிபெயர், கிறிஸ்து தன் மகிமையிலே நுழைவதற்கு முன்பு இவ்வாறு துன்பப்பட வேண்டும் என்று தீர்க்கதரிசிகள் கூறியிருந்தார்கள் என்றார். அதன் பின்பு புத்தகங்களிலே வேத சுருள்களில் தன்னை பற்றி எழுதிய ஒவ்வொன்றை பற்றியும் இயேசுவா விளக்க ஆரம்பித்தார். மோசேயின் புத்தகங்கள் தொடங்கி தீர்க்கதரிசிகள் புத்தகங்கள் வரைக்கும் இயேசுவாவை குறித்து கூறியவற்றை அவர் அவர்களுக்கு சொன்னார். அண்டர்ஸ்டாண்ட்? இன்னும் ஒரு ஒழிப்பு. ஆல்ரைட், இயேசுவாவின் தொடக்கம் 1000 ஒன்றுமே அறியாதவர்களுக்கு செய்ய வேண்டியிருக்கு. பெத்லெஹேம் அல்ல, அவர் வாயினாலே வந்த சொற்களை பார்ப்போம். யோஹனான் 17:5 Daddy
பிதாவை என்ற இடத்துல நாங்கள் டாடி என்று சொல்லுவோம். ஓகே, டாடி உலகம் உண்டாகிறதுக்கு முன்னே உம்மிடத்திலே இருந்து எனக்கு உண்டாயிருந்த மகிமையினாலே இப்பொழுது நீர் உம்மிடத்திலே மகிமைப்படுத்தும். Before the world began, ஒரு மரம் கண்டாயிருக்கிற நேரம் அதன் மகிமை அல்ல. ஒரு பப்பம்ச மரத்தை எடுங்கோ, அது வளர்ந்து உண்ணி மாதிரி பழங்கள் பிடித்திருக்கிற நேரம் அதுவே அதனுடைய மகிமை. ஒரு ரோசா பூ மரத்தை எடுங்கோ, அது கண்டா இருக்கிற நேரம் வளர்ந்து ஒரு மட்டு வருகிறது, பூவின் மட்டு, த பட். அது மகிமை அல்ல. அந்த மரத்துக்கு ஃபுல்லாக அது விருந்து அந்த அழகான காட்சி இப்பொழுது மகிமை முற்று பெற்றது. அப்ப மகிமை என்று சொல்லுற உம்முடைய மகிமை எனக்கு இருந்தது, அதனால் மகிமைப்படுத்தும். உலகம் தோன்றுவதற்கு முதல். இன்னும் ஒரு வார்த்தை, இது 17:24 அதே அதிகாரம். டாடி உலகம் தோற்றுவதற்கு முன்னில் நீர் என் மேல் அன்பாயிருந்தபடியால் நீர் எனக்கு தந்த என்னுடைய மகிமை நீர் எனக்கு தந்தவர்கள் காணும்படியாக நான் அங்கே இருக்கிறேனோ அங்கே அவர்களும் என்னோட கூட இருக்க விரும்புகிறேன். What a prayer! What a prayer! Don't we want our friends to be with us all the time? நெருக்கமான நண்பர்கள் எங்களோடு கூட இருக்கிறது எங்களுக்கு விருப்பமல்ல. சில சமயம் அவர்கள் குடும்பமோ அல்லது எது காரணத்துக்கு பிரிந்து போனால் எங்களுக்கு துக்கமா இல்லையா? So Yeshua, he calling the friends, அவர் சொல்றார், நான் எங்கே இருக்கிறோ அவர்களும் என்னோடு இருக்க நீர் எனக்கு உலகம் தோன்றுவதற்கு முதல் கொடுத்த மகிமை நான் அவர்களுக்கு கொடுத்தேன். மெசியா உங்களுக்குள்ளே குடியிருப்பது, லிவிங் இன்சைட் ஆஃப் யூ. தனியா இருக்க மாட்டார். அவரும் டாடியும் அவர் டாடிக்குள்ளே டாடி அவருக்குள்ளே ஒரே ஆவி. அந்த வார்த்தை யோகனான் 17:24. ஓகே, அந்த ஸ்கிரிப்சர் ஞாபகம் இருக்கட்டும். உலகம் தோன்றுவதற்கு முன்பதாக யோகனான் 8:56.
யோவான் 8:56. உங்கள் பிதாவாகிய தகப்பனாகிய ஆபிரகாம் என்னுடைய நாளை காண ஆசையாயிருந்தான், கண்டு களி கூர்ந்தான். I believe Abraham was given the vision of his coming as a king. ராஜாக வந்து அரசாளம் அந்த காட்சியை காண்பிக்கிறோம். He rejoiced. அவருடைய நாள், to see my day. அப்பொழுது யூதர்கள், உனக்கு இன்னும் 50 வயதாகவில்லை, நீ ஆபிரகாமை கண்டாயா என்றார்கள். இயேசுவுக்கு பதிலாக ஆபிரகாம் உண்டாகிறதுக்கு முன்னமே நான் இருக்கிறேன், நான் இருக்கிறேன். அதுவே அந்த தேவன் மட்டும்தான் அதை சொல்லலாம். He is the great I am. The Son is also I am. அவர் இடையிலே தோன்றவில்லை, நித்தியத்துக்குமாக பிறந்த காலத்திலே அவரோடு சேர்ந்து. So he can say, before Abraham, I am. I am where? With Daddy. இந்த நினைவுகள் நாளாம் தன்மை வாழ கற்றுக்கொள்ள வேணும், உன்னை பழக்கிக் கொள்ள வேணும். Now we are searching the scriptures for the real, original, what the scriptures say. அந்த தேவனுடைய மகனாகிய Yeshua, the Messiah, nobody else. அவர்தான் முதற் போரானவர். அவரை போல எல்லா கணக்க பிள்ளைகளும் அவர் இருக்க அவர் திட்டமிட்டு இருந்தார். டேடி அவர் மாதிரி ஒரு ஆள் காணா. அப்ப அவர் தமிழ் திட்டங்கள் முடிவடைய பாடுகளுக்கு உட்படுத்தி பாவத்தின் தண்டனை அவர் மேல் போட்டு அவரை விடுதலையின் ரட்சிப்பின் அதிபதியாக்கினார். பாடுகளுக்கு உட்படுத்த அவருக்கு பிரியமாயிற்று. ஏன் மற்ற பிள்ளைகள் வரணும் குடும்பத்துக்கு? யார் மற்ற பிள்ளைகள்? அவரை விசுவாசித்து அவருடைய அதே விதை இருதயத்திலே நாட்டப்படுகிறவர்கள். நீர் கொடுத்த விதை நான் அவர்களுக்கு கொடுத்தேன், நீர் கொடுத்தவர்களுக்கு அந்த விதையை கொடுத்தேன். வார்த்தை அந்த மரம் அந்த பழத்தை கொண்டு வந்து அந்த விதையை உள்ளுக்கு வைத்திருந்து, இதுதான் ராஜ்யத்தின் ஒழுங்கு. இயேசுவின் விதை, அவரே வார்த்தை. அது நாட்டப்பட்ட இருதயங்கள்
முறையான சரியான விதத்தில் அது வளர்ந்து எந்த பழத்தை கேரக்டரை கொடுக்க போகிறது? Barabbas? No, Yeshua. அவர் சாயலுக்கு அவர் சுவாபத்துக்கு கேரக்டர் மாத்துறதுக்கு நான் அந்த வேலை நடக்குது. ஆனால் முதலில் விதை இருக்க வேணும். இயேசுவின் குடியிருப்பு டடியோடு இருக்க வேணும். You understand? அவர்தான் உண்மையான ஒரிஜினல் இயேசுவது மெஷாயா. அதை கொப்பி அடிக்க பார்த்து அவரை தட்டி போட்டு அவர் என்று நினைச்சு உள்ள பூர்றதுதான் அந்த கிறிஸ்துவின் ஆவி. அவரை போல நடிச்சு இயேசுவை ஏற்றுக்கொள்கிறோம் என்று கிடக்கிறவன் எல்லாம் சொல்லி மனம் தருமாம அந்த டைமில் அவன் நாட்டுவான் தள்ள விதை. ஊழியர்கள் நித்திரை கனதி ஏமனாந்தி ஓனான். ஒன்று தெரிகிறதில்ல. கையை வைத்து போட்டு அறிக்கை பண்ணுகிறார்கள். அந்த டைமில் மிக முக்கியமாக பிழையான கிறிஸ்து, எதிர்க்கும் கிறிஸ்து, நடிக்கும் கிறிஸ்து, போலி கிறிஸ்து, false Christ, the demon spirit will enter. ஆக்களுக்குள்ளே போகும். அவர்கள் வாழ்க்கை மாறுறதில்லை. பார்கள் அவர்களுக்குள்ளே விதை இல்லை. விதை இயேசுவா the Messiah, உண்மையானவர் இல்லை. இயேசுவா மெஷியாவின் ஆவி அல்லது அவருடைய சுவாபம், அவருடைய குடியிருப்பு, பிரசன்னம் இல்லாதவன் அவருக்கு சொந்தமானவன் அல்ல. ரோமர் 8:9. அப்ப நீ கேட்க போறாய், நான் கிறிஸ்டியன் அல்லவா? நீ கிறிஸ்டியன். அவருடைய ஆடாக வாழ்வதற்கு மந்தையில் அவர் உள்ளுக்கிருந்து குடியிருந்து அவரும் டேடியும் அவர் தனியல்ல. அவருடைய கட்டளைகளுக்கு நாளாந்தான் கீழ்ப்படிச்சு கொண்டு ஒருவர் அன்பாயிருந்து நீ வாழ்ந்து கொண்டிருந்தால் உன் வாழ்க்கை வெளியரங்கமாகும். நீ கண்டுபிடிப்பாய். I was not like this. Sure. பழையாள் நான் படுமோசம். நீயே கண்டுபிடிக்கலாம். அந்த நாட்டப்பட்ட விதை இயேசுவா மெஷியா உண்மையானவர். அது வளர்ந்து கொண்டு வருது, நாளுக்கு நாள் வளருது. இதுதான் உண்மையான இயேசுவாவில் உள்ளவர்கள் அவருடைய சாயலில் சுவாபத்தில் வளர்ந்து கொண்டிருப்பார்கள்.
அவர்களிடத்திலே பொய்யில்லை. No, no, no. சின்ன பொய் no. வீடு பத்திரக்கு பெரிய பந்தம் தேவையில்லை, ஒரு நெருப்பு குச்சி சரி. ஒரு கேஸ் ஸ்டேஷன், பெட்ரோல் ஸ்டேஷன் முளாசி பத்தி எரிந்து வடிக்கிறதுக்கு பெரிய நெருப்பு தேவையில்லை, ஒரு ஸ்பார்க் ஃபயர். That's why you have to off the engine. People தெரிகிறது கேஸ் அடிக்க போனா. ஓகே, ஆபிரகாம் முதல் இருந்தவர். மீகாவின் புத்தகம் you must have it inside here. மீகா மைக்கா 5:2 எப்ராத்தா எனப்பட்ட பெத்லெகேமே, நீ யூதேயாவில் உள்ள ஆயிரங்களுக்குள்ளே சிறிதாயிருந்தும் இஸ்ரவேலை ஆளப்போகிறவர் உன்னிடத்திலே இருந்து புறப்பட்டு என்னிடத்துக்கு வருவார். I told you, வேத வாக்கியங்களே யேசுவும் அறிந்து கொண்டார் அவரது மினிஸ்ட்ரியை. Bethlehem was chosen மனுஷனாய் குழந்தையாய் பிறக்கும் இடமாக. Bethel is house of God, தேவனுடைய வீடு. அவருடைய புறப்படுதல் அநாதி நாட்களாகிய பூர்வத்தினுடையது. No beginning, இந்த நாளில் தொடங்கியது. அநாதி நாட்களாகிய பூர்வத்தினுடையது. இதுல பாப்போம். That's why he said, and I think Revelation 21, I am the Alpha and the Omega. அது ஏசாயா மூலம் டாடி சொல்லி இருக்கிறார். தான் உண்டு, அவர் அவருடைய மகன். குடும்பத்துக்கு சொந்தமான உண்மை. அவர் நித்தியத்துக்குமாக இருக்கிறார் டாடி. அதே மாதிரி மகன் நித்தியத்துக்குமாக, அவருக்கு தொடக்கமே இல்லை. இதெல்லாம் பார்ப்போம். மைக்கேல் எப்ராத்தா என்று அழைக்கப்படும் பெத்லெகேமே, நீதான் யூதாவிலே சிறிய நகரம். சிறிய நகரம் பெத்லெகேமே. Not Washington, not Toronto, not London.
not Sydney, no, Bethlehem. எப்ராத்தா என்று அழைக்கப்படும் பெத்லகேமே, யூதாவிலே சிறிய நகரம். உனது குடும்பம் எண்ண முடியாத அளவுக்கு சிறியது. ஆனால் இஸ்ராயேலில் அவர்களை ஆளுகிறவர் எனக்காக உங்களிடமிருந்து வருவார். அவரது துவக்கங்கள் நீண்ட காலத்துக்கு முன்பாகவும் பழைய காலத்தில் இருந்தும் இருக்கிறது. பழங்காலம் உலகம் தோற்றுவதற்கு முன்பதாக. This is real Yeshua. இவர்தான் தேவனோடு இருந்த வார்த்தையாகிய இப்பொழுதும் அவரோடு இருக்கிற யேசுவ மெஷாயா. அவரது ரட்சிப்பின் வேலையை முடித்து அவரோடு இருக்கிறார். கீழ்ப்படுகிறவர்களுக்குள்ளே வந்து குடியிருக்கிறார்கள் அவர் கட்டளைகளுக்கு. ரெண்டு பேரும் டாடி அண்ட் சன். யோவான் 14:23. அந்த பச்சையா தெரிகிற அந்த வீடு மாதிரி அதுதான் உன் வாழ்க்கை. நீ மனம் திரும்பி ராஜ்யத்தின் செய்தியை ஏற்றுக்கொண்டு கீழ்ப்படிந்து நாளாந்தம் அவரது உண்மையிலே நடந்தால் வாழ்ந்தால் அப்படிப்பட்டவர்களுக்குள்ளே டாடியுமானும் அவரும் தகப்பனுமாக வந்து குடியிருப்பார்கள். அந்த கிறிஸ்துவின் ஆவி அவர்களை தள்ளி போட்டு டாடியையும் எங்க பிழையான வழியில வழி நடத்தப்பட்டு சும்மா அறிக்கை பண்ணி கையை உயர்த்தி பாவரிக்க என்று ஒரு மனம் திரும்பாமல் எப்படியாய் ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லி வெளியகரமாக செய்கிறார். That is the time the anti-Messiah will get in. அந்த கிறிஸ்துவின் ஆவி அவர்களுக்குள்ளே புகுந்து கொள்ளும். நான் படிப்பிச்சேன். அந்த கிறிஸ்து உண்மையான மெசியாவை எதிர்க்கிறவன் ஒன்று. இரண்டாவது, அதுக்கு அவருக்கு பதிலாக தன்னை போடுகிறவன், தான் குடியிருக்க விரும்புகிறான். உண்மையான மெசியா பூமியிலே பிறந்த நேரம் டாடியினால் பெயர் கொடுக்கப்பட்டது. யாரும் கொடுக்கவில்லை. ஜோசப் மரியாள் கொடுக்கவில்லை. ஜோசப்புக்கு கனவிலே சொல்லப்பட்டது இந்த பெயர் வைக்கும். இயேசு அல்ல, யேசுவா. தேவனே நம்முடைய ரட்சிப்பு. அவர் ஒரு யூதனாக பிறந்தார். யூத குடும்பத்திலே யூத ஸ்கூலுக்கு போனார். சோ டாடி அவருக்கு பேர் வைத்த நேரம் அப்படியாக வைத்தார், யேசுவா. அவர குடும்ப பேர்
யேசுவா, யாவே. யாவே டேடியின் பேர். உன் தாப்பேர் மேற்பக்கத்தில் எழுது. I believe with all my heart, the more we dig into the scriptures, வேதவாக்கியங்களை தோன்ற நேரம் மெய்யான இயேசுவை கொண்ட அந்த விதையை கொண்டவர்கள் களி கூர்ந்து சமாதானமும் உங்களுக்கு பெருகும். அதுவும் அப்படியா? ஓ, காண்பிக்கவா? இப்ப காண்பிக்க. இரண்டாவது தேங்க்யூ. இரண்டாவது பீட்டர் முதலாம் அதிகாரம் இரண்டாவது வார்த்தை. It was a fraction of a second that this word came. தேவனையும் நம்முடைய ஜமனாகிய யேசுவையும் அறிகிற அறிவினால் உங்களுக்கு தயவும் சமாதானமும் பெருக கடவுது. Got it? எழுதப்பட்ட தீர்க்கதரிசிகளின் வார்த்தையின்படி உண்மையான மெஷாயா கொல்லப்படுவார். டேனியல் புத்தகம் 9 இப்போதும் 25. இப்போதும் நீ அறிந்து உணர்ந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், எருசலேமை திரும்ப எடுப்பித்து காட்டுகிறதற்கான கட்டளை வெளிப்படுவது முதல் பிரபு தி பிரின்ஸ் மெஷியா வரும் மற்றும் 7 வாரமும் மெஷியா யேசுவா தி மெஷாயா 7 வாரமும் 62 வாரமும் அவைகளின் வீதிகளும் அலங்குகளும் மறுபடியும் காட்டுவார். 62 சகಗಳು 69 வாரங்கள். அது எத்தனை வருஷங்கள் என்று பார்க்க வேணும். அதான் இப்போதைக்கு தேவையில்லை எங்களுக்கு. அந்த 62 26வது வாரங்கள் முடிந்த பின்பு மேசியா சங்கரிக்கப்படுவார். இதைத்தான் இதுகளை வச்சு தான் சொன்னவர் எமாவது வாக்களுக்கு. உங்களுக்கு தெரியாத இதுகள் எத்தனை பேருக்கு தெரியும்? He shall be put to death. அவர் பாடுபடவும் அதற்கு பிறகு மகிமையில பிரவேசிக்கவும் வேண்டியது இல்லையா? அவர் சொன்ன மேசியா சங்கரிக்கப்படுவார். அவருக்காக சங்கரிக்கப்படுவாரா? அவரிடத்தில் பிழை இல்லை. ஆனாலும் தமக்காக அல்ல. பாத்தீங்களா? How the scriptures are so clear. Build your life on the prophecy. இதை குறி சொல்ற காரியம் இது. முன்னறிந்தவைகளை, நடக்க போறவைகளை தேவன் தம்முடைய
தேர்ந்தெடுத்த மனுஷர்கள் ப்ராஃபட்ஸ். அதுக்கு தீக்க தரிசி என்று வச்சு எனக்கு தெரியும் அறிவித்தார். அவர் மரிப்பது தமக்காக அல்ல, நகரத்தையும் பரிசுத்த ஸ்தலத்தை, நகரம் எருசலேம், வரப்போகிற பிரபுவின் ஜனங்கள் அழித்து போடுவார். வரப்போகிற பிரபு டூப்ளிகேட். பாத்தீங்களா? இங்கே பிரபுவாகிய மெஷியா 26 பிரபுவின் ஜனங்கள் அழித்து போடுவார்கள். டூப்ளிகேட் கிரைஸ்ட், ஆன்டி கிரைஸ்ட். அதன் முடிவு பெருவெள்ளம் போல இருக்கும். முடிவு பரியந்தம் யுத்தமும் நாசமும் உண்டாக நியமிக்கப்பட்டது. அங்கால 27 எல்லாம் டூப்ளிகேட் ஜோஷுவா, டூப்ளிகேட் மெஷியா, அந்த கிறிஸ்து பண்ற உடன்படிக்கை எல்லாம் போட்டிருக்கு. யுத்தம் நிறைய வருமாம். இயேசுவாவை சொன்னார். ஊழியத்தின் நாட்கள் தொடர்ந்து பார்த்த நீங்களா? யார் பெற்ற பிள்ளையோ தெரியா என்ற மாதிரி ராட்சத ஜனங்கள், ராட்சத பாம்பின் ஜனங்கள் வந்து நிற்கது. அந்த பெரிய தேசத்தை விட்டு போட்டு ஒரு குட்டி, ஒரு கண்ணார வழிகிற ஒரு ஒரு கண்ணீர குமிழி மாதிரி இங்க வந்து தங்கட கப்பலை கொண்டு வந்தவங்களாம். ஸ்ரீலங்கா இப்படி அழகான நாடாண்டு பார்க்க வந்தவங்க. எங்கடையாக்கள் உள்ளுக்கு போய் பார்க்க கேட்டிருக்கிறாங்க. அவன் சொல்லிக்கிறான் பரா. அவன் அவங்களுக்கு சொல்ல எனக்கு வெக்கமாக இருக்கு. சொல்லி முடியாத வெக்கம். யுத்தங்கள் பல துவங்கிட்டது. நியூக்ளியர் யுத்தம் கதவரடியில் நிற்குது. அணுகுண்டு ஹிரோஷிமா நாகாசாக்கியில போட்டது இன்னமும் அதனுடைய எஃபெக்ட்ஸ், விளைவுகள் தீர்ந்ததாக இல்லை. That's about 50-60 years Japan tested. மறுபடியுமாக இஸ்ரேலுக்கும் காசாக்கும் இடையிலே யுத்தம் கிளம்பியது, நடந்தது. பிறகு சீஸ்ஃபயர் வந்தது. மறுபடியுமாக இயேசுவா அது உயர்ந்த தேவனுடைய மகா பெரிய தீர்க்கதரிசியாக அவன் சொன்னார், இதெல்லாம் நடக்கும். யுத்தங்களையும் செய்தியையும் கேள்விப்படுவீர்கள், ஆனால் முடிவுடனே வராது. டேனியல் 9:26 பார்த்தீங்களா? மெஷியா கொல்லப்படுவார், தமக்காக அல்ல, நகரத்தை பரிசுத்த இடத்தையும் வரப்போகிற
பிரபுவின் ஜனங்கள் நகரத்தை வரப்போகிற பிரபுவின் ஜனங்கள் அந்தி கிறிஸ்துவை ஆவியை உடையாக்கள் யூதர்களும் கிறிஸ்தவர்கள் எனப்பட்டவர்களும் மெய்யான கிறிஸ்துவின் மெஷியாவை ஆவி இல்லாதவர்கள் வர இருக்கும் பரப்பேயின் மகனாகிய அந்த அவருடைய ஆவியை கொண்டவர்கள் தரைமட்டமாக்குவார்கள். இயேசுவா சொன்னபடி நடந்தது. 70ஆம் நூற்றாண்டில் அதுக்குதான் கண்ணீர் விட்டு அழுதார். இவங்க மனம் திரும்ப மாட்டாங்க. எத்தனை தடவை நான் கோழி குஞ்சுகளை அரவணைக்க முயற்சி உனக்கு மனம் இல்லாமல் போயிட்டு இன்றைக்கு மனம் திரும்ப ஆக்களுக்கு சித்தமாக இருக்கா? இந்த கிறிஸ்தவங்க எனப்பட்ட சனத்துக்கு உலகங்கள் ஆக அளவாங்க விழுங்கிறார்கள் மாதிரி இருக்கிறது. அமெரிக்கா, கனடாவும் யூரோப்பும் போதகர்கள், டீச்சர்ஸ், பாஸ்டர்ஸ், எவாஞ்சலிஸ்ட் நான் செய்து பார்க்கிறவர்கள் மனதை யாரையும் இதை சொல்ல அதே நான் செய்து முடிச்சு அது சரி. கடைசியா இந்த 26வது பார்த்த எப்படி முடியுது? முடிவு பரியந்தம் யுத்தமும் நாசமும் உண்டாக நியமிக்கப்பட்டது. முடிவு பரியந்தம் அவர் வரும் வரைக்கும் இயேசுவா பூமியை ஒலிவமலையிலே கால் வைக்கும் வரைக்கும். இப்ப இதில் ஒருக்கா பார்க்க வேணும். தானியேல் 9 on round planes மனுஷர்கள் இல்லாத ரிமோட் கண்ட்ரோல்ல புறப்படுற அணுகுண்டை சுமந்து செல்லும் வேவு வாக்கும் பிளேன்ஸ். இந்த கப்பல் வந்து சீனண்ட அம்பாத்தோட்டையில என்னென்ன படம் எடுத்து கொண்டு இருக்கிறார்களோ அவன் வந்துட்டு மோடிக்கும் ஜனத்துக்கும் டக்கு 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 என்று அங்கு அவர்களுக்கு நிம்மதி இல்லை. இருபத்தி தானியேலே இவற்றை கற்றுக்கொள், இவற்றை புரிந்து கொள். எருசலேமை திரும்ப எடுத்து கட்டுவதற்கான கட்டளை தரப்பட்டது முதல் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசன் வரும் வரை 7 வாரங்களுக்கும் எருசலேம் மீண்டும் கட்டப்பட்டு கூட்டம் கூடுவதற்கான இடங்கள் ஏற்படுத்தப்படும். பாதுகாப்பிற்காக நகரத்தை சுற்றி ஒரு பள்ளம் தோண்டப்படும். எருசலேமானது 62 வாரங்களில் கட்டப்படும். ஆனால் அந்த நேரத்தில் அநேக துன்பங்கள் நேரிடும். 62 வாரங்கள் சென்ற பின்பு
62 சும்மா சொல்லி ஏற்கனவே 7 வாரம், அப்ப 69 வாரம். அதை 7ஆல பெருக்க வேணும். ஒரு வாரம் 7 நாள், அத்தனை வருஷங்கள். எல்லாம் அவருடைய டைம் படிதான் நடக்கும். ஒரு நாள் முந்தாது, ஒரு நாள் பிந்தாது. பிறகு தெரிந்தெடுக்கப்பட்ட நபர் கொல்லப்படுவான். That's real Messiah. உண்மையான இயேசு கிறிஸ்து. அவன் போய்விடுவான். பிறகு வரும் கால தலைவனின் ஜனங்கள் நகரத்தையும் எருசலேமையும் பரிசுத்தமான இடத்தையும் அழிப்பார்கள். அம்முடிவானது வெள்ளத்தை போல வரும். யுத்தங்கள் முடிவு வரை தொடரும். அந்த இடம் முழுமையாக அழிக்கப்பட வேண்டும் என்று தேவன் கட்டளை கொடுத்திருக்கிறார். பிறகு வருங்கால அரசன் 27 டூப்ளிகேட். அந்த கிறிஸ்து இப்ப எங்களுக்கு அது தவிர பல ஜனங்களோட ஒப்பந்தம் பண்ணுவான். சர்ச்சஸ் எல்லாம் கட்டி கொடுப்பான். ஹலோ, இப்ப சின்ன குடிசையில இருக்கிறான் அவன். இந்த நாட்களுக்குள்ள வந்து அவங்களோட சர்ச் எல்லாம் கட்டி கொடுப்பான். மூன்றரை வருஷத்துக்கு அதெல்லாம் நடக்கும். அதுக்கு பிறகுதான் இப்படி இருந்தவன் எப்படி மாறுவான். ஓகே, நடந்ததா டேனியல் மூலம் அறிவித்தது. ரியல் மெஷாயா கொல்லப்பட்டாரா? Sure. அவருக்காக அல்ல, நமக்காக அவர் ஒப்பு கொடுத்தார். ஓகே, He's the real Messiah. நம்மை அவர் சாயலுக்கு கொண்டு வர திட்டமிட்ட தேவன் அவரை ரட்சிப்பின் அதிபதியை பாடுகளுக்குள்ளாக உட்படுத்தினார். எபிரேயர் 2ஆம் அதிகாரம். மரித்தவர் யேசுவா யூதர்களாலே கொல்லப்பட்டு உயிர் தழுவர் என்று ஏற்கனவே சொல்லியாச்சு. பாடல்கள் ஒரு டேவிட். ஓகே, அவருக்காக சாவு இல்லை, எங்களுக்காக மரணத்தை ருசி பார்த்தது. பாடல்கள் 16 8 யாவையை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். அதாவது அவன் நினைவுகளிலே எப்பொழுதும் டேடியை மகனை முன்பாக வைத்தான்.
തന്നെ അല്ല. ഡാഡിയന്മ പിന്നെ 110 ஞாபகமா? அவர் என் வலது பாசத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை. தேவனுக்கு கிடைச்ச தேவனுடைய வார்த்தைகள் யார் கொடுத்தது? அவனுடைய எஜமான். டேவிடின் எஜமான் யார்? யெகோவா, யாவே. நாங்கள் யார்? இவற்றை எங்களுக்கு காண்பித்து எங்களை இந்த நாட்களுக்குள்ளே அறிய வேண்டிய அறிவுக்கு கொண்டு வர நாங்கள் யார்? ஒன்பதாவது வார்த்தை, பாடல் 16. ஆகையால் என் இருதயம் மகிழ்ந்தது. ஆகையால் ஏன் டேவிட் உங்களுக்கு எப்படி மகிழ்ச்சி வந்தது? இப்பதானே சொன்னேன் நான். டேடியும் மகனையும் எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். எனக்கு முன்பாக, நான் முதல் அல்ல, எனக்கு முன்பாக. அவன் இமேஜினேஷன், கற்பனையிலே அப்படி வைத்திருந்தான். அவன் உட்கார்ந்ததையும் எழுந்திருக்கிறதையும் பார்த்து கொண்டிருக்கிற டேடியும் மகனும் என்று 139வது பாடலில் எழுதி வைத்தான். அவரது பிரசன்னத்திலே ஜீவித்தான். டேடியும் மகனும் எப்பொழுதும் ஒன்றாய் இருந்தார்கள். இப்ப சொல்றான், எனக்கு பக்கத்திலே அவர்களை காண்கிறேன், வலது பாசத்தில் வைத்திருக்கிறேன். ஆனபடியால் நான் அசைக்கப்பட மாட்டேன். இப்ப வருது, ஆகையால் என் இருதயம், என் உணர்ச்சிகள் சந்தோஷம் அடைந்தது. எங்கே இருக்கு என்று பார்த்தீங்க? சந்தோஷம் பூரித்தது. உங்களுக்கு பூரி தெரியும். பூரித்தது இதுல பாப்பமா, பூரி. என் யாவையை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். இது என் கத்தரி என்று போடுறான். ப்ராபப்ளி யெகோவா, என் எஜமான். அவர் என் வலது பக்கத்தில் இருக்கிறபடியால் நிச்சயம் விலக மாட்டேன். என் இருதயமும் ஆத்மாவும் மிகவும் மகளும், என் உடலும் பாதுகாப்பாய் வாழும். என் மாமிசமும் நம்பிக்கையோட தங்கி இருக்கும். இதுக்கு தான் நான் சொல்றது, வேறு ஒரு மொழிபெயர்ப்பு எடுத்து பாரு. 7 முகத்தை மடியில தூங்காத. ஆகையால் இன்றைக்கு தான் நான் பார்க்க, நான் அங்க சங்கீதத்தை பார்க்க என் இருதயம் களி கூர்ந்தது. டேடியையும் மகனையும் எப்பொழுதும் முன்பாக வைத்தேன். உங்கள் சந்தோஷம் நிறைவாகும்படிக்கு இவைகளை எங்களோடு
நீங்கள் கலியுறும்படி இவைகள் உங்களுக்கு எழுதியிருக்கிறோம். யோகானன் 1:3-4 பிள்ளைகள் டேவிடின் இருதயத்தின் கலிகூறுதல் தரமானோரிடம் எப்பொழுதும் எனக்கு முன்பாக எனக்கு நான் முதலில் நான் போய் அப்பாவை அடக்கம் பண்ணிட்டு முதலில் நான் போய் சரியோ பாய் பாய் சொல்லட்டும் குடும்பத்துக்கு. முதலில் நான் இயேசு சொன்ன முதலில் நீ அல்ல, முதலில் ராஜ்யம், முதலில் ராஜ்யத்தின் வேலை கலப்பை மேல கையை வச்சு போட்டு பாத்தீங்களா எப்பொழுதும் முன்பாக வைத்திருக்கிறேன். அவர் கற்பனை இல்லை. அவரை வலது மாசத்திற்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை. ஆகியால் என் இருதயம் கலிகூர்ந்தது, என் மகிமை கலிகூர்ந்தது. இதுல மிகவும் மகிழும் பூரித்தது, பிறகு மகிமை கலிகூர்ந்தது. என் உடலும் மாமிசம் நம்பிக்கையோடு தங்கி இருக்கும். பாடமாக்கி இங்க வைக்க வேண்டிய விஷயம். ஏன் சூழ்நிலைகள் மாற நேரத்தில் இங்க இருந்தவனே இயேசுவா உயிர்ப்பிக்கும் ஆவியாய் உள்ளே இருக்கிறவர் ஞாபகப்படுத்துவார். எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறார். நான் உங்களை சொன்னவைகளை ஞாபகத்துக்கு கொண்டு வருவார். யார்? உயிர்த்தெழுந்த மேசியா. அவருடைய அடி ஒரே ஆவி உள்ளே. பத்தாவது வார்த்தை, என் இருதயத்தை பாதாளத்திலே விடி. பாதாளம் என்ன தெரியுமா? சவக்குழி. என்னை சவக்குழியிலே விட மாட்டேன். உடனே எங்களுக்கு தெரியும், டேவிட், what are you writing? என்ன எழுதுறாய்? இது பாடும்படிக்கு கொடுக்கப்பட்ட பாடல். டடி மகனும் மூலமாக கொடுக்கப்பட்ட சொற்கள். என்னுடைய இருதயத்தை பாதாளம் அல்ல சவக்குழியிலே விடமாட்டேன். ஆர குறிச்சு சொல்றான்? யேசுவா மெஷாயா. விடமாட்டீர். உம்முடைய பரிசுத்தமான அழிவை காண ஒட்டீர். ஒட்டீர் சொல்லு. ஒட்டி ரொட்டி 16:10. ஏனெனில் யாவே என் ஆத்மாவை இருதயத்தை மரணத்தின் இடத்தில் அந்த இருக்க விட மாட்டேன். உம் மீது நம்பிக்கை வைத்த ஒருவரையும் கல்லறையில் அழுகி போக அனுமதிக்க மாட்டீர். அவருடைய பின்பற்றின ஜனங்கள் அழிவை காண்பார்கள். இது கொஞ்சம் மிஸ்லீடிங் in the blue Bible. இயேசுவா அழிவை காணவில்லை. மரித்த 3 நாட்களுக்கு
அந்த சரீரம் செத்த சபத்துக்கு நடக்கும் என்று தெரியும் தானே. அடுத்த நாளே மணக்க துவங்கிடும். லாசரஸ் செத்து அவனை அங்கே புதைச்சு வச்சிருக்கிறேன் கேட்டோன்னே மாத்தால் சொன்னால் ஆண்டவரே இப்ப மனம் எடுக்க ஆரம்பிக்கும். ஏன் அது அழிந்து போகிற சரீரம். இயேசுவாவுக்கு கொல்லப்பட்டதுக்கு பிறகு அவர் உடலை அழிவை காண விடவில்லை. அவர்கள் அந்த தைலங்கள் அதெல்லாம் பூசி அழகம் பண்ணி வைத்திருந்தார்கள். அதனொன்று வாழ்க்கையின் வழியை எனக்கு தெரியப்படுத்துவேன். உம்முடைய சமூகத்தில் பரிபூர்ண ஆனந்தம், உம்முடைய வலது பாசத்தில் நித்திய பேரின்பமும் உண்டு. As a song, in your presence there is fullness of joy. சமூகத்தில் நாங்கள் படிச்ச நாங்கள் இதுல வாசி பாப்போம். சரியான வழியில் வாழ நீர் எனக்கு கற்றுக் கொடுப்பீர். யாவே உம்மோடு இருப்பது எனக்கு பூரண ஆனந்தம் தரும். மது வலதுபுறத்தில் தங்குவது என்றென்றும் இன்பம் தரும். All this comes by meditation, changing your thoughts. நாளுக்கூடாக கஷ்டம் பாழடைந்த சபிக்கப்பட்ட இந்த பூமியிலே விளங்குதா? But we have to train ourselves like David to see the Lord, to see the Master. Daddy and Sunday எங்களுக்கு முன்பாக எதுக்கும் அவர்கள்ட்ட கேட்டு செய்ய. கரிகாய்ச்சறதுக்கு முதல் எஸ், சம்பல் போடுவதற்கு முதல் எஸ். அதான் எப்பொழுதும் எனக்கு முன்பாக செய்யலாம். இப்ப அப்போஸ்தலர் எடுப்போம். What are we doing with the time? அப்போஸ்தலர் 13:33-32. You see, the scriptures உண்ட பிடிக்க மற்றது ஈடுபட்டு கொண்டு வரும். இப்ப டேவி சொன்னது வாசிதாங்க தானே. இப்ப பாப்போம். நீர் என்னுடைய மகன், உண்மையான இயேசுவா மெசியா, இன்று உம்மை பெற்றெடுத்தேன், ஜனிப்பித்தேன் என்றத வெட்டு ஜனி, உம்மை பெற்றெடுத்தேன். This day
begotten you என்று இரண்டாம் பாடலில் கூறப்பட்டிருக்கிறது. இது இந்த பாடல் என்ன போடு அங்கே இருக்கு. இது எந்த நாளை குறிக்கிறது? இன்று உம்மை பெற்றெடுத்தேன், உயிர்த்தெழுதல் நாளை. பெத்லகேம் அல்ல, அதிலே மாம்சமாக மனுஷனாக மரித்து உயிர்த்தெழுந்த நாளை சொல்லுகிறார். டாடி, இன்று begotten you, உம்மை பெற்றெடுத்தேன். குழப்பமா மயக்கமா? முப்பத்தி இயேசுவை எழுப்பினதனாலே தேவன் தம்முடைய தகப்பன்மாருக்கு அருளி செய்த வாக்குத்தத்தத்தை அவர்களுடைய பிள்ளைகளாக ஆகிய நமக்கு நிறைவேற்றினார். என்ன வாக்குத்தத்தம்? உம்முடைய பரிசுத்தமானை அழிவை காண விடமாட்டேன், சவக்குழியிலே விடமாட்டேன். இப்ப இல்லவா வாய்ச்சனாங்க 16வது பாடல்ல சவக்குழியிலே விடமாட்டேன். அவர் அந்த செத்து போன உடம்பு மணக்காது, அது அழிஞ்சு கொண்டு போகாது. மற்ற செத்த சவங்கள் அழுகி போற மாதிரி 3 நாள் மறித்து விளங்கிட்டுதான் ஒரு மனமும் இல்லை. அழிவை காண ஸ்டாப். அவரால் கூடாத காரியம் என்ன? பிள்ளைகளாகிய நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றினார் என்று நாங்களும் உங்களுக்கு நற்செய்தியாய் அறிவிக்கிறோம். கொடுத்த வாக்குத்தத்தத்தின்படி நமக்காக மரித்து போன அவர் மகனை 3ஆம் நாள் எழுப்பி வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றினார். டேவிட் எழுதுற 34. இனி அவர் அழிவுக்கு உட்படாதபடிக்கு அவரை மரித்தோரிலே இருந்து எழுப்பினார் என்பதை குறித்து தாவீதுக்கு அருளின நிச்சயமான தயவுகளை உங்களுக்கு கட்டளையிடுவேன் என்று சொன்னார். அன்றையும் 35 உம்முடைய பரிசுத்தர் இயேசுவா அழிவை காண விடமாட்டீர் என்று வேறொரு சங்கீத பாடலில் சொல்லி இருக்கிறது. டேவிட் தன் காலத்திலே தேவனுடைய சித்தப்படி அவருக்கு ஊழியம் செய்த பின்பு யாருக்கு? அதை உயர்ந்த தேவனுக்கு நித்திரை அடைந்து யார்? டேவிட் தன் பிதாக்களிடத்திலே சேர்க்கப்பட்டு, பிதாக்களிடத்தில் என்ன சேர்க்கப்பட்ட பருவது காண் போகல. அது கிறிஸ்தவர்களின் பைத்திய போதனை. மருத்துவரோடு சேர்க்கப்பட்டு அங்கால் ஒரு 2 சொல் வருது. அழிவை கண்டான். ஹலோ, அழிவை கண்டான்.
அவன் எலும்பும் பெய் இருக்குமோ தெரியா. அவன் உடம்பு அழுகி போய் யேசுவா பறக்கிறதுக்கு பெத்லகேமிலே ஏறக்குறைய 1 மில்லேனியம் வருஷங்களுக்கு முன்பு டேவிட் பிறந்தான். ஜெஸ்ஸேக்கு ஜெஸ்ஸே அவனுடைய தகப்பன். 7 பேர்ல கடைக்குட்டி. அவன் 6 பேரையும் பாஸ் பண்ண வைச்சது சாமுவேல். பார்த்தான் எலியாவை கண்டோட்ட இவன் தான் நான் டேடி மெதுவா சொன்னார், இவன் இல்ல, அவன் உயரத்தை மடிவை பார்க்காத. அப்ப உடனே அப்படியா சங்கதி, இன்னும் வேற ஆக்கள் இருக்கிறாங்களா? அவன் இருக்கிறான் ஆடுகளை மேய்த்து கொண்டு, தகப்பன் ஆடுகளை. அவனை கூப்பிட்டு அனுத்தான். அவன் கிட்ட வர அவன் கேட்ட இவன் தான் நான். Are you ready for the kingdom? எல்லாம் சுத்தி வளைச்சு கொண்டு நெருங்குது. சந்தோஷமாயிரு. யேசுவை கண்டால் எம்மாவு தருவில காய்ச்சி கொண்டு போனது. ஆண்டவரே எப்படியா பார்க்க போறோம் தெரியல. இப்ப போத்தி எடுத்துக்கொண்டு தலையை பொத்துக்கொண்டு நடந்து பாடுறார். அப்ப அப்படியா வருவார். பிரசிடென்ட், பிரைம் மினிஸ்டர்ஸ் எல்லாரும் அவரை பார்க்க போவாங்க. போற பிளேனால இறங்கி அங்க எருசலேமுக்கு போற வழியில எடுப்பானா ஓட்டம் பயத்துல. பிரசிடென்ட் பயம், பிரைம் மினிஸ்டர் ஓட்டப்படுப்பான். டேவிட் அழிவை கண்டால் தேவனால் எழுப்பப்பட்டவரோ யேசுவது மெஷாயா 37வது வார்த்தை அழிவை காணவில்லை. அதாவது அவர் உடல் அழுகி போகவில்லை. இதெல்லாம் இங்கே இருக்கட்டும். சகோதரே, இவர் மூலமாய் உங்களுக்கு பாவ மன்னிப்பு உண்டாகும் என்று அறிவிக்கப்பட்டது. யேசுவா இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை. இடத்துல சொன்ன பெறா பீட்டர். இரண்டாம் அதிகாரம் 25 அப்போஸ்தலர். அங்க எழுதி இங்க எழுதி எல்லா கனெக்ஷன்ஸையும் நீங்க போட்டு வைங்க. அப்போஸ்தலர் 2:28 2:24 தேவன் அவருடைய மரண உபாதிகளின் கட்டை அவிழ்த்து அவருடைய யேசுவது மெஷாயா அவரை எழுப்பினார். அவர் மரணத்தினால், மரணம் என்கிற கட்டினால் கட்டப்படக்கூடாது இருந்தது. Every word is important. 25 அவரை குறித்து டேவிட் யாவே எப்பொழுதும் எனக்கு முன்பாக அந்த வருது
அதுல போடு தாவீதுன்றதுக்கு மேல நீ 7 முதல் வாய்ச்சிருப்பாய். பாடல் 16 யாவை எப்பொழுதும் எனக்கு முன்பாக நிறுத்திக் கொண்டிருக்கிறேன். நான் அசைக்கப்படாதபடிக்கு அவர் என் வலது பாசத்திலே இருக்கிறார். அதனாலே என் இருதயம் மகிழ்ந்தது, என் நாவு களி கூர்ந்தது, என் உடல் நம்பிக்கையுடைய தங்கி இருக்கும். என் இருதயத்தை பாதாளத்தில், அதோ 16ஆம் சங்கீதம் பாடல் அப்படியே வருது. உம்முடைய பரிசுத்தர் அழிவை காண விட மாட்டேன். வாழ்க்கையின் வழியை எனக்கு தெரியப்படுத்தினீர். உம்முடைய பிரசன்னத்திலே என்னை சந்தோஷத்தை நான் நிரப்புவேன் என்று சொல்லுகிறான். சகோதரி, கோத்திர தலைவனாகிய டேவிடை குறித்து நான் உங்களுடனே தைரியமாய் பேசுற இடங்கொடுங்கள். இதான் முதலாவது sermon after the Pentecost day. தடிமானும் அந்த ஒரே அவியாக இறங்கி. ஓகே, அந்த sermon நேரம் நான் டேவிடை குறித்து சொல்லட்டும். இடங்கொடுங்கோ. அவன் மரணம் அடைந்து அடக்கம் பண்ணப்பட்டான். யான் டேவிட். அவனுடைய கல்லறை இந்நாள் வரைக்கும் நம்மிடத்தில் இருக்கிறது. அவனுடைய டேவிடின் கல்லறை. அவன் தீர்க்கதரிசியாக இருந்து உமது சிங்காசனத்தில் வீற்றிருக்க மாமிசத்தின்படி உன் சந்ததியிலே மேசியாவை எழும்ப பண்ணுவேன் என்று தேவன் தனக்கு சத்தியம் பண்ணினதை அறிந்தபடியால் 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரத்தை வாசித்துப்பார். அவர் வாக்குத்தத்தம் கொடுத்தார். உனக்கு பிறகு உன் சிங்காசனத்திலே என்றென்றைக்கும் வீட்டிருக்க ஒருவரை நான் அமர்த்துவேன். தேவனுடைய மகனாய யெகோவா தி மெஷியா. இந்த வாக்குத்தத்தத்தை டேவிட் அறிந்தபடியால் 31 அவன் மேசியாவினுடைய இருதயம் உடல் பாதாளத்திலே விடப்படுவதில்லை என்றும் அவருடைய உடல் அழிவை காண்பதில்லை என்றும் முன்னறிந்து அவர் உயிர்த்தெழுதலை குறித்து இப்படி சொன்னார். இந்த இயேசுவை தேவன் அழிப்பினார். இதற்கு நாங்கள் எல்லாரும் சாட்சியாக இருக்கிறோம். அவர் தேவனுடைய வலது கரத்திலே உயர்த்தப்பட்டு பிதா கொடுத்த வாக்குத்தத்தத்தின்படி பரிசுத்த ஆவியை பெற்று 3ஆம் நாளில் டடியும் அவரும் இப்பொழுது காண்கிறது கேட்கிறதுமான இந்த வரத்தை ஊற்றினார். டேவிட் பரலோகத்துக்கு எழுந்து போகவில்லையே, நான் உம்முடைய சத்துருக்களை உமக்கு பாதப்படியாய் போடும் வரைக்கும் நீரன் வலது பக்கத்திலே உட்காரும் என்று யெகோவா அந்த வந்துச்சு. அதுல யெகோவான்னு வரப்படும். அது யாவே என் ஆண்டவர்களுடைய சொன்னார். அந்த 35க்கு மேல இடம் இருக்குது. பாடல் 2 போட்டு 110 1 போடு. யாவே இது பாத்தீங்களா? யாவே என்று வந்திருக்கணும். எல்லாம் கத்தர் தானே. தொடக்கம் இருந்து முடியும் வரை கத்தர். டிரான்ஸ்லேஷன்
கிரைக்க இது புதிய ஏற்பாடுல இதுக்கு வந்திருக்க ஒண்ணு பாருங்க நேர பதவாக உத்தாரப்பட்டு யாவை ஏன் எஜமானோட சொன்னார் என்று அவனை சொல்லி இருக்கிறான். பார்த்தீங்களா? இரண்டாவது சங்கீதம் வந்துட்டது, 16வது சங்கீதம் பாடல் வந்துட்டது, இப்ப 16. பார்த்தீங்களா? இவர்தான் உண்மையான மெஷாயா, இவர்தான் வேத வாக்கியங்கள் கூறப்பட்ட மெஷாயா கிறிஸ்து. பெத்லகேமிலே பிறந்தார், நான் அவர் சிலுவையிலே அறையுண்டார், அவரை விசுவாசிக்கிறேன். நோ 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 நோ. வேத வாக்கியங்கள் சொல்லுகிறபடி என்னை விசுவாசிக்கிறவன். யோகானன் 7:37 38. That's what we are going through. அநேக பேருக்கு பெரும்பாலான கிறிஸ்தவர்களை வெள்ளக்காரன், கருவன், பிரவுன், அமெரிக்கா, இந்த வெஸ்ட் மேற்கு நாடுகள், ஆசியா நாடுகள், அங்களுக்குள்ள எந்த கிறிஸ்தவன் தெரியாது. அவங்களோட வாழ்க்கையை பார்த்தாலே தெரியும். பொய்யும் உருட்டும் திரட்டும் மாயமானமும் களவும் பொய்யும். எந்த கிறிஸ்து இது? All right, we will continue from there. குறைஞ்சது 40 ஆதாரங்கள் இருக்குது. உண்மையான மெஷாயா இதுல இருந்து இப்ப முடிச்சது உண்டு. I'm telling you the truth. ஏற்கனவே சொன்ன ரெண்டும் இது அந்த மகிமை குறிச்சு, அந்த ஏப்ரகாம் before I am, அதெல்லாம் இங்க வந்தோன்னு வந்தது. In my notes, the start is the Psalm 16. David கதை, டேவிட் அதான் நம்பர் 1. இன்னும் 39 இடையில என்ன தெரியும். உனக்குள்ள எப்படி உண்மையான ஈஸ்வரன் இதெல்லாம் முடிய அவரை கரெக்டரை பார்க்க வேணும். அந்த நேரம் தான் தெரியும் வடிவாக உனக்குள்ள அவரா அல்லது பேயா அந்த கிறிஸ்து. கேரக்டர் கேரக்டர் ஓகே. இவையாவும் கூறப்படுவது ஒரே ஒரு காரியம், நீ ராஜ்யத்தை மிஸ் பண்ணக்கூடாது. மன திருப்பு உனக்குள்ளே மெய்யான இயேசு கிறிஸ்து இருக்கிறார் செக் பண்ணி பாரு. 2 கொரிந்தியர் 13 உண்ட வாழ்க்கையை வச்சு பாரு. நிப்பியா சோதனைக்கு receive the blessing. Yavareka Yavashmareka
Yairiyahu Panaveli Kavivane. Isayahu Panaveli Kavazamika Shalom. யாவை உங்களை ஆசீர்வதித்து உங்களை காப்பார்கள். யாவை உங்கள் மேல் தமது முகத்தை பிரகாசிக்க உங்களோடு தயவாய் இருப்பார்கள். யாவே தமது முகத்தை உங்கள் பக்கமாய் திருப்பி உங்களுக்கு சமாதானம் கொடுப்பார்கள். யாவையின் பேர் இந்த ஆசீர்வாதங்கள் உங்கள் மேல் வந்து இறங்குவது. So God will we will continue. எப்படியாவது நேரத்தை திருடி இன்றைக்கு கற்பைச்சதுகளை எடுத்து பார், உன் கண்கள் பார்க்காட்டும். டேவிட் என்ன சொன்னான்? பாடல் 2 பெற்றெடுத்தேன், பாடல் 16 அழிவை காணப்பட மாட்டேன். டேவிட் அவன் கல்லறை இன்னொரு வரைக்கும் எங்களோடு இருக்குது. அப்போஸ்தல 13 எடுத்துப்பார். நீ பார்க்கறது டேடியை பார்ப்பார். நீ படிக்கிறாய். God willing, we'll see you tomorrow. கிழமை ஓடிக்கொண்டே போகுது. Rejoice in Daddy and Son. God bless you. Bye bye.